வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு மழையாக இருக்குது. ஸோ பாப்பா ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டதுனால வெங்காய வடை பண்ணி கொடுத்துருக்கேன். இது ரொம்பவே முறுன்னு வெளியில் உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். நார்மல் நம்ம செய்கிற வடை பஜ்ஜி மாதிரி இருக்காது இந்த டேஸ்ட். ஏன்னா இதில் ஆட் பண்ணுற மசாலாஸ் எல்லாம் அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கறி மசால் அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை சோடா, உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கடலை மாவு செய்கிறதுனால வயிறு பொடபொடன்னு இருக்குங்கிறதுக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்ந்து அந்த வெங்காயத்தோட ஈரத்துலேயே நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவும் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக தான். ஸோ ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுமானது. கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு தான். வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஒரு மதிப்பாக போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு கடலை மாவு கம்மியாக இருந்ததுன்றதுனால இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். பதம் பார்த்திங்கன்னா பக்கடாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஆனால் போண்டா பதத்துக்கு இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு தான் வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது போண்டா மாதிரி ஆகிடும். அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வடையை போண்டா மாதிரி எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணி அதுக்கப்புறமா போட்டு எடுங்க. இந்த பஜ்ஜிக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா நம்ம நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா மொறுன்னு இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம உள்ளே இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு தட்டி கூட ஆட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் வேண்டாங்கிறதுனால நான் ஆட் பண்ணல. பட் அதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் பூண்டு வரைக்கும் தட்டி போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். அகைன் நான் செகண்ட் பேட்சும் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா இது எண்ணெயெல்லாம் எதுவுமே குடிக்காது. சுத்தமாகவே எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நீங்கள் நல்லா ஏன்னா கெட்டியாக நம்ம பிசைகிறோம். தண்ணி விட்டு பிசையும் போது கூட கொஞ்சம் எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக எண்ணெயெல்லாம் எதுவுமே எடுத்துக்காது. ரொம்ப நல்லது தான். என்றைக்காவது ஒரு நாள் ஆயில் ஃபுட் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணுற இந்த கரம் மசால், கறி மசால், பெப்பர் பவுடர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு அருமையான டீ கடை வெங்காய வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.